1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். எடுத்துக்கொண்டால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. 19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கும் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இங்க வாசித்தோமே 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்த வேத பகுதியை கொஞ்சம் உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். நம்மை தேவன் தம்முடைய ஆலயமாக்கி கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கூடாரத்தை கட்டி அந்த கூடாரத்துக்குள்ளே அவர் வாசமாய் இருந்தார். அதுதான் பழைய ஏற்பாட்டிலே தேவன் வாசமாய் இருந்ததற்கு அடையாளமாகவும், அதன் மேல் தேவனுடைய மேகம் இறங்கி வந்து அதன் மேல் தங்கி இருந்ததை ஜனங்கள் கண்ணார கண்டார்கள். தேவன் பலத்த விதத்திலே செயல்பட்டதை, அந்த ஆசாரிப்பு கூடாரத்து நிமித்தம் தேவ பிரசன்னம் அவர்களோடு இருந்து அவர்கள் வாழ்க்கையில செய்த நன்மைகளையும் அற்புதங்களையும் நாம் சரித்திர சான்றுகள்ல பார்க்கிறோம், வேத சான்றுகள்ல அதை பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வேதம் சொல்லுகிறது, தேவன் ஆலயத்தை இடித்து போட விரும்பினார். ஆலயத்தை கற்களால் கட்டப்பட்ட, கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்துக்குள் அவர் வாழ விரும்புவதில்லை. ஆகவே வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், தேவன் ஒரு புது எருசலேமை உருவாக்குகிறார். அந்த புது எருசலேமை பற்றிய ஒரு வரைபடம் எப்படி சொல்லுகிறது? அதற்குள் ஆலயம் இல்லை, அதற்குள் தேவாலயம் இல்லை. தேவாலயத்தை தேவன் ஏன் எடுத்தார்? தேவாலயத்தை இன்று வரைக்கும் எருசலேம்ல தேவாலயம் கிடையாது. ஆசாரிப்பு கூடாரமாய் துணியினால் கட்டப்பட்ட தற்காலிகமாய் தேவன் வைத்திருந்ததை சாலமோன் நிரந்தரமாக்கி விட்டான். அவன் கற்களால், தங்கத்தினால், பொன்னின், வெள்ளியினால் கட்டி அதை நிரந்தர ஆலயமாக மாற்றினான். அதை பாபிலோன் மன்னன் இடித்து போட்ட போது எஸ்ரா, நெகேமியா என்கிறவர்கள் போய், அந்த தேவ மனிதர்கள் போய் அதை திரும்பவும் எடுத்து கட்டுகிறார்கள். அந்த தேவாலயத்தை 600 ஆண்டுக்கும் மேற்பட்ட காலங்களாக அது நின்று கொண்டிருக்கிறது. கொஞ்சம் பழுதடைஞ்சிடுச்சு. அப்போ இயேசுவின் காலத்தில் இருந்த ஏரோது மன்னன் அந்த ஆலயத்தை அழகு பார்த்து கொஞ்சம் சித்திரப்படுத்தி, கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி, கொஞ்சம் அழகெல்லாம் படுத்தி, அவன் தன் பெயரை அந்த ஆலயத்துக்கு பேரா போட்டுக்கிட்டான். அதை ரோமர்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பேர் எடுத்து அவங்க பேர் அந்த ஊருக்கோ, அந்த பட்டணத்துக்கோ, அந்த தெருவுக்கோ, இன்னைக்கு கூட நிறைய பேர் அவர்களுடைய பேரெல்லாம் ஊர்களுக்கும் தெருக்களுக்கும் வச்சிடறாங்களே. அந்த மாதிரி இவன் ஏரோது மன்னன் இந்த ஏரோது டெம்பிள், த டெம்பிள் ஆஃப் எரோத் அப்படின்னு வச்சுட்டான். ஏரோதுடைய ஆலயம்னு சொல்லிட்டான் அவன். ஏன்னா அவன் கொஞ்சம் ஆட்களை வச்சு வேலை பார்த்து அதை அழகாக ஆக்கி, அவன் ஏன் ஆலயம், அவனுடைய அடையாளத்தை அந்த ஆலயத்துக்கு வச்சுட்டான். ஒரு நாள் இயேசு வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சீஷர்கள் அவர் இடத்துல அந்த ஆலயத்தை சுட்டி காட்டி, அதனுடைய வேலைப்பாடுகளை எல்லாம், அது எவ்வளவு அற்புதமாக கட்டப்பட்டது, எவ்வளவு காலகாலமாக நின்று கொண்டிருக்கிறது, அப்படிப்பட்ட ஆலயத்தை சுட்டி காட்டி இயேசு கிட்ட சொல்றாங்க. இயேசு சொல்றாரு, இது ஒரு கல்லின் மேல ஒரு கல் இல்லாம போயிடும் அப்படின்றார். அதை இயேசு சொன்னது போலவே ரோமர்கள் கிபி 70 எருசலேமில் இருந்த தேவாலயத்தை அழித்து போட்டார்கள். அதன் சுற்றி 11 லட்சம் இஸ்ரவேல் மக்கள், அது 11 லட்சம் இஸ்ரவேல் மக்கள் அன்றைக்கு சுற்றி அன்றைய தினம் கொல்லப்பட்டார்கள். அந்த ஆலயம் அழிக்கப்பட்ட அன்றைக்கு 11 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்னா, தேவாலயம் என்று சொல்லும்பொழுது தேவன் அந்த தற்காலிக ஆசாரிப்பு கூடாரத்தையோ அல்லது பொன்னும் வெள்ளியினால் கட்டப்பட்ட கட்டிடத்தையோ அவர் விரும்பினதே இல்லை. எப்படி இந்த கட்டிடத்தை நாங்க கட்டும்பொழுது நீங்கள் எல்லாம் இதுக்குள்ள உட்கார்ந்து இதுல தேவனை ஆராதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு, இதற்குள்ளே நீங்கள்லாம் உங்க பிள்ளைகள்லாம் வந்து இதுக்குள்ள இருந்து ஆண்டவரை பணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம கட்டணுமோ, இந்த கட்டிடத்தை அதுக்கு தான் கட்டணும். நீங்க வரலன்னா இந்த கட்டிடத்துக்கு எந்த மதிப்புமே இல்லை. நீங்க தான் இந்த கட்டிடத்துக்குடைய பெருமை.
கொஞ்சம் பெயிண்ட்லாம் அடிச்சிருக்கிறோம், கொஞ்சம் அலங்காரம் பண்ணியிருக்கிறோம், கொஞ்சம் டெக்கரேட் பண்ணால் கூட இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் உண்மையான டெக்கரேஷன் என்ன தெரியுமா? நீங்கள் வந்திருக்கிறது தான் உண்மையான டெக்கரேஷன். நீங்கள் இந்த ஆலயத்துக்குள்ளே இருப்பது தான் இந்த கட்டிடத்துக்கே பெருமை. இந்த சரீரத்தை தேவன் எப்படி உண்டாக்கினாருன்னா, அவர் வந்து வாசம் பண்ணுகிற விதத்தில் உண்டாக்கியிருக்கிறார். அவருடைய வீடு போல இதை உண்டாக்கியிருக்கிறார், அவருடைய வீடாக. அதைத்தான் இந்த வேத பகுதியில் வாசித்தோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் உங்கள் சரீரமானது 19வது வசனம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும், தேவன் தான் இந்த சரீரத்தை நமக்கு கொடுத்தார். அடுத்து, உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. நாம் தான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். நாம தான் ஆலயம், நடமாடும் தேவனுடைய ஆலயம், இந்த மொபைல் டெம்பிள், நடமாடும் ஆலயம். எங்க போறோமோ அங்கெல்லாம் தேவன் நம் உடலில் வாசமாய், நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். இவர் நமக்குள்ளே வாழ்வதைத்தான் அவர் விரும்புகிறார். ஆனா இந்த வேத பகுதியை சொல்லுகிற காலத்துல, பவுல் இதை சொல்லுகிற காலத்துல, யூதர்கள் கிரேக்கர்கள் இடத்தில் 300 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள். அப்படி இருந்தபோது ஒரு கொள்கை ரொம்ப உயர்த்தி பிடிக்கப்பட்டிருந்தது. யார் வேணாலும், சிந்திக்கிற யார் வேணாலும் ஒத்துக்கொள்வார்கள். என்ன ஒத்துக்குவாங்க? பார்க்குற எல்லாம் கெட்டு போய் கிடக்குது, அக்கிரமம் கிடக்குது, எல்லாம் அசிங்கமா அவலட்சணமோ அலங்கோலமா கிடக்குது. அப்போ கண்ணால நம்ம பார்க்குற எல்லாம் தீமையா இருக்குது. ஆகவே கிரேக்கர்கள் சொன்ன ஒரு தத்துவத்தை தூக்கி பிடித்து கொண்டு இருந்தார்கள் 300 ஆண்டுகளாக. அது என்ன? மாம்சம் எல்லாம், பொருள் எல்லாம் தீமை அப்படின்ற ஒரு கொள்கை பரவி இருந்தது. ஆகவே தான் இயேசு தேவனாகிய இயேசு மனுஷனாய் பிறந்தார், மனுஷனாய் இந்த பூமியில் அவதரித்தார் என்பதை ஏற்றுக்கொள்ள மனிதனுக்கு ரொம்ப தடுக்குது. அந்த கொள்கை, அந்த தத்துவம் தடுக்குது. என்னன்னா, ஆல் மேட்டர் இஸ் ஈவில், எல்லா பொருளும் தீமை, சரீரம் தீமை என்று நம்புகிற அந்த கொள்கை, எப்படி ஒரு பரிசுத்தமான தேவன் அவர் வந்து ஒரு சரீரத்துக்குள்ளே வாசமா இருக்க முடியும்? இந்த சரீரம் தான் தீமையா இருக்கு, இந்த சரீரத்துல தான் பாவம் நடக்குது, இந்த சரீரத்துல தான் மனுஷன் தவறுகளை செய்கிறானே, இதுக்குள்ள ஒரு பரிசுத்தமான தேவன் வந்து எப்படி வாசம் பண்ண முடியும்? கடவுள் வந்து வாசம் பண்ணுகிறார், இதுதான் அவருடைய ஆலயம், இதுதான் அவர் வீடுன்னு சொன்னா அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? 6ஆம் அதிகாரம் துவக்கத்துல இருந்து வாசிக்கிறேன், கொஞ்சம் முன்னாடி போய் வாசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? சொல்றாரு, கடவுளுக்கும் அநியாயக்காரருக்கும் பங்கே இல்லை, அதை சுதந்தரிக்கவே அவங்களால முடியாது. இதுதான் தீர்ப்பு. அவர் பரிசுத்தர், அந்த பரிசுத்தத்துக்குள்ள ஒரு மனுஷனால வரவே முடியாது. அவனுடைய பாவம் அவனை அவரிடத்தில் வருவதற்கு அனுமதியே கொடுக்காது. அதனாலதான் அந்த பரிசுத்த ஆலயம், பழைய ஏற்பாட்டில் கட்டப்பட்ட ஆலயத்துக்குள்ளே உள்ள நுழைவதற்கு எவருக்கும் அனுமதி கிடைக்கல. எல்லாம் வெளியில தான் நிக்கணும், அவுட்டர் கோர்ட்ல தான் நிக்கணும், வெளியில தான் நிக்கணும். அவர்கள் யாருக்கும் உள்ளே நுழைவதற்கு பங்கு கிடையாது, அதிகாரம் கிடையாது. இதான் பழைய ஏற்பாடு. அதைத்தான் இங்க சொல்றார், அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை, அவர்களுக்கும் தேவனுக்கும் எந்த அநியாயம்னா என்ன? those who follow the lawlessness, எந்த சட்டத்தையும், தேவ சட்டத்தையும், தேவன் கொடுத்த அந்த ஒழுக்க நெறிகளை பின்பற்றாதவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்துல பங்கு கிடையாது. அவங்க அதை சுதந்திரிக்க மாட்டாங்க. அதுதான் இந்த இடத்துல பவுல் ஆரம்பிக்கிறார். அப்புறம் சொல்றாரு, வஞ்சிக்கப்படாதிருங்கள் சொல்றாரு. அநியாயக்காரர்னா யாருன்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குறார். ஏமாந்துராதீங்க. அநியாயம்னா சில பேர்லாம் அவங்க பண்றதெல்லாம் நியாயம் நினைச்சுன்னுக்குறாங்க, மற்றவங்க பண்றதுதான் அநியாயம் நினைச்சுன்னுக்குறாங்க. அநியாயத்துக்கு ஒரு ஸ்கேல் ஒருத்தர் ஒன்று போட்டு வச்சிருக்கிறோம், ஒரு தராசு வச்சிருக்கிறோம். நான் செய்யறது கரெக்டு, பிறர் செய்தா அதே தப்பு பிறர் செய்தா அது ரொம்ப அநியாயம். என் பொண்ணு செய்தா அது கரெக்டு, மருமகள் வேற ஒருத்தருடைய பொண்ணு செய்தா அது அநியாயம்.
இவ தனியா பொண்ணு தனி கொடுத்தனம் போனா நல்ல பிள்ளை, கரெக்டா பண்ணேன், என் பொண்ணுன்னு நீ காட்டுற, நிரூபிச்சுட்டேன் என் பொண்ணுன்னு. அதே மருமகள் வந்து தனியா கூட்டு போனா குடும்பத்தை பிரிச்சிட்டாலாக்கும். அதே வாய் கூசாம சொல்லும். பார்த்துருக்குறீங்களா? நியாயமே இருக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நியாயம் போட்டு வச்சிருக்கிறோம். நான் செஞ்ச மாதிரி இன்னொருத்தர் செய்யலை, அவர் வேற மாதிரி செஞ்சிட்டார். நான் செஞ்ச மாதிரி அவர் செய்யாததுனால அவரை நான் பாவியாக பார்க்குறேன், அநியாயக்காரராக பார்க்குறேன். ஆனால் நான் வித்தியாசமாக பண்ணியிருக்கேன். ஆனால் அவர் பார்க்காத நேரத்தில் பண்ணியிருக்கிறேன். அதனால நான் நியாயமானவர், நான் ரொம்ப நல்லவர், பிறரெல்லாம் கெட்டவர். அதனால தான் இந்த பவுல் அநியாயக்காரரும் தேவனுடைய இடத்துல பங்கே கிடையாதுன்ட்டார். அடுத்து சொல்றாரு, அநியாயக்காரர்னா யாரு? ஏன்னா இந்த உலகத்துல நாம் நம்மையே ஏமாத்திக்கிறோம். இதெல்லாம் தப்பு கிடையாது. இதெல்லாம் நம்ம வந்து நார்மலைஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் பரவாயில்லன்னு ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டோம், சமரசம் பண்ணி கொண்டோம். இதெல்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் நம்மளாம் பண்ணலாம் அப்படின்னு சமரசம் பண்ணிக்கிட்டோம். அதனால நிறைய தவறுகளை எல்லாம் செய்கிறவர்களை பாராட்ட ஆரம்பிச்சிட்டோம். அதை செய்கிறது சரின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் நமக்கு பிடிச்சவங்க செஞ்சா அது கேட்க கூட மாட்டோம். நம்ம பிடிக்காதவங்க செஞ்சா அது அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்கி வச்சிருக்கோம். நமக்கு பிடிச்சவங்க அதே தவறை செஞ்சா அது பரவாயில்ல, அதெல்லாம் நான் பெருசாகவே எடுத்துக்க மாட்டேன். ஆனால் நமக்கு பிடிக்காதவங்க செஞ்சுட்டாங்க, அதே தப்பை அவங்க செஞ்சாங்கன்னா பத்திக்கிட்டு வருது எனக்கு கோபம். நான்லாம் அதை கேட்காம விட மாட்டேனாக்கோன்னு உள்ள அவ்வளோ பொங்குவோம். எவ்வளோ அநியாயம், நம்மகிட்டயே எவ்வளோ அநியாயம் இருக்கு பாருங்க. அதனால தான் சொல்றாரு, வஞ்சிக்கப்படாதீர்கள்னா என்ன? ஏமாத்திக்காதீங்க, அநியாயன்றதை ஏமாத்திக்காதீங்க. என்னன்னு சொல்றார்? வேசி மார்க்கத்தார்னா என்ன? திருமணம் பண்ணாமையே உடல் உறவு வைத்துக் கொள்வது, திருமணமே பண்ணிக்காம உடல் உறவு வைத்துக் கொள்வது. அப்புறம் சொல்றாரு, விக்கிரக ஆராதனைக்காரர். விக்கிரக ஆராதனை என்ன? கடவுளை விட்டுட்டு கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த மற்ற எல்லாத்துக்கும் கொடுக்கறது, அதுதான் விக்கிரக ஆராதனை. வெறும் சிலை வழிபாடு மட்டும் இல்லைங்க. கடவுளை விட மனுஷரை இடம் முக்கியப்படுத்திருக்கிறீங்களா? நான் இப்படி சொல்றேன், கடவுளை விட மனைவியை முக்கியப்படுத்துறீங்களா? கடவுளை விட புருஷனை முக்கியப்படுத்துறீங்களா? கடவுளை விட பிள்ளைகளை முக்கியப்படுத்துறீங்களா? கடவுளை விட வேலையை முக்கியப்படுத்துறீங்களா? கடவுளை விட நட்பை முக்கியப்படுத்துறீங்களா? அப்போ உங்களுக்கு அதுதான் விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனைனா என்ன? கிவிங் த பிளேஸ் ஆர் ரீப்ளேசிங் காட்ஸ் பிளேஸ். கடவுளுடைய இடத்தை மற்றவருக்கு கொடுப்பது, அதுக்கு பேர் தான் விக்கிரக ஆராதனை. உண்மையான தெய்வம் வானத்தையும் பூமியும் படைத்தவரை, அவர் வானாதி வானம் கொள்ளாதவர். பூமி அவருடைய பாதத்துக்கு படிதான், ஒரு ஸ்டூல் தான் அது. இந்த பூமியுடைய பாதப்படி அவர் நிறைந்திருக்கிறார். ஆனா ஒரு விக்கிரகத்துக்குள்ள, ஒரு சின்ன பொருளுக்குள்ள, ஒரு சின்ன சிலைக்குள்ள, ஒரு சின்ன உருவத்துக்குள்ள கொண்டு போய் அவரை அடக்கி, நான் சொல்றது தான் நீ கேட்கணுன்ற அளவுக்கு அவரை அடக்கி, நான் கொடுக்குற இடத்துல தான் நீ இருக்கணும், நீ எவ்வளவு சைஸ் இருக்கணும், நீ என்ன உடுத்தணும், உனக்கு என்ன மாதிரி சத்தம் எழுப்பணும், இதெல்லாம் நான் முடிவெடுப்பேன். நீ எந்த அறைக்குள்ள இருக்கணும், நான் உன்னை எப்போ ஆராதிக்கணுன்றத நான் முடிவெடுப்பேன்னு சொல்லி மனிதன் கடவுளை மட்டிப்படுத்தி தான் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய இடத்தை பிற காரியங்களுக்கும் பொருளுக்கும் மனிதருக்கும் கொடுத்தான் பாருங்க. அங்கதான் விக்கிரக ஆராதனையே இருக்கிறது. விக்கிரக ஆராதனைனா இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் விக்கிரக ஆராதனை செய்யறோம் தெரியுமா? விக்கிரக ஆராதனை என்ன? உண்மையான தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கனத்தையும் அது மனுஷருக்கோ நபருக்கோ அல்லது பொருளுக்கோ அல்லது எந்த ஒரு காரியத்துக்கோ அதை மாற்றாக செய்தால், அந்த இடத்தை கொடுத்தால், அதுக்கு பேர் தான் விக்கிரக ஆராதனை. கேட்குறீங்களா? நான் பேசுறது கேட்குதா? விக்கிரக ஆராதனைக்கு அதான் அர்த்தம். அப்புறம் சொல்றாரு விக்கிரக ஆராதனைன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு விபச்சாரக்காரர். விபச்சாரக்காரர்னா யாரு? திருமண பந்தத்தை உடைக்கிறவர். கணவனா மனைவியா வாழாமல் கணவனுக்கும் மனைவிக்கும் துரோகம் செய்வது, ஒருவருக்கொருவர் துரோகம் செய்வது. வேசித்தனம்னா என்ன? திருமணத்துக்கு வெளியே, திருமணமே பண்ணாம
உடல் உறவு கொள்வது. விபச்சாரம்னா என்ன? திருமணம் பண்ணிட்டு பிறரோட போய் மனைவிக்கு துரோகம் பண்ணுவது அல்லது புருஷனுக்கு துரோகம் பண்ணுவது, அதான் விபச்சாரம். அப்புறம் சொல்லியிருக்கு சுய புணர்ச்சிக்காரர். சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், இதெல்லாம் அவலட்சணமான வார்த்தைகள், இதெல்லாம் வெளிப்படையா பேச முடியாது. ஆனால் பைபிளில் இருக்கிறதுனால சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஏன்னா சிலர்லாம் யாருக்கும் எதுவும் தெரியாது, நான் பண்ணுறதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஒருத்தர் சாகும்போது தான் தெரிஞ்சிச்சான் அவருக்கு இன்னொரு மனைவி இருக்குன்னு. அவ்வளோ காலம் ஏமாத்தி இருக்கிறார், அழகாக ஏமாத்தி இருக்கிறார். காலகாலமாக நம்ம பண்ணுறது யாருக்கும் தெரியாது அப்படின்னு. கடைசியில் அந்த அம்மா வந்து அழுகுறத பார்த்து யார் இது யாருன்னு விசாரிச்சாங்களாம். அவருக்கு இன்னொரு கீப்பு இது அப்படின்னாங்களாம். அந்த மாதிரி எப்பயாவது மாட்டிக்குவோம். ஆனால் நம்ம என்ன நினச்சின்னுக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவன் இயற்கையாய் நமக்கு கொடுத்த இன்பங்களை சந்தோஷங்களை தவறான விதத்தில் பயன்படுத்தும் பொழுது அதெல்லாம் அநியாயம். அநியாயம்னா என்ன? தேவன் நம் உடலை எதற்கு கொடுத்தார்? செக்ஸை எதுக்கு கொடுத்தார்? உடல் உறவை கடவுள் எதுக்கு கொடுத்தார்? கணவனாய் மனைவியாய் வாழ்வதற்காக கொடுத்தார். ஆனால் அதை எல்லாம் மீறி அத்துமீறி உடலை தவறான விதத்தில் பயன்படுத்தும் பொழுது, உடலை தவறாய் பயன்படுத்தி சந்தோஷம் காணும் பொழுது அந்த சந்தோஷங்களை எல்லாம் வேதம் அநியாயம் என்றே சொல்லுது. அப்புறம் 10வது வசனம், திருடர். திருடுறது அநியாயம். பொருளாசைக்காரர், பொருள் மேல ரொம்ப ஆசையா இருக்கிறது, பொருள் மேல ரொம்ப பற்றா இருக்கிறது. வெறியர், வெறியா இருக்கிறது, கோபமாவே இருக்கிறது. வைராக்கியம் பிடிச்சிருக்கிறது. வைராக்கியம், நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு நம்புறது. இந்த சைடில் வந்து பாருங்க இன்னொரு கால் இருக்குன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. நான் பார்த்தது 3 கால் தான். இல்லைங்க இந்த பக்கம் ஒரு கால் இருக்குங்க, கூட்டும் போய் காட்டினா கூட இல்லை, இப்போவும் எனக்கு 3 கால் தான் அப்படின்னு நிற்கிற ஒரு வெறி பிடிச்ச ஆள். யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளாத ஆள், யதார்த்தங்களை ஏற்றுக்கொள்ளாது. உண்மை இதுதான், இதுதான் நிஜம், இதுதான் வாழ்க்கை அப்படின்றத ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஆள், மன்னிக்க முடியாத ஒரு ஆள், இரக்கமே இல்லாத ஒரு ஆள், இணங்கவே இணங்காத ஒரு ஆள். அப்படி ஆட்களை பார்த்துருக்கிறீங்களா? நான் பார்த்துருக்கிறேன். இது மாதிரி ஆட்கள் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கவே மாட்டான், கொஞ்சம் கூட இறங்கி போகவே மாட்டான். கல் மனசுக்கா, வெறி பிடிச்சவன். மிருகங்கள் கூட வெறி பிடிச்சிருக்குதுங்க. அது எப்படின்னா, கொஞ்ச நேரம் எலும்பை போட்டிங்கன்னா அது உருன்னு இருக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கிட்ட வந்து வாழை ஆட்டிக்கிட்டு நம்ம பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கோம். வெறியெல்லாம் இறந்துடும். ஆனால் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, செத்தாலும் பேச மாட்டேன் உங்ககிட்ட, செத்த பிறகு நீ என்ன பேச போற, செத்தாலும் நான் பேச மாட்டேன், செத்தாலும் இந்த பக்கம் நான் தலை வச்சு படுக்க மாட்டேன், செத்த பிறகு நீ எந்த பக்கம் தலை வைக்கணும்னு நாங்க தான் முடிவெடுக்கணும். இவங்க சொல்றாங்களாம், செத்தாலும் நான் தலை வச்சு படுக்க மாட்டேன். நீங்க எங்க தலை வச்சு படுக்கிறது? நாங்க தான் உங்களை பட்டியல போட்டு நாங்க தான் கொண்டு போய் இப்படி வைக்கிறதா இப்படி வைக்கிறதா இப்படி வைக்கிறதா அப்படின்னு நாங்க தான் முடிவு எடுக்கணும். உயிரோடு இருக்கும் தான் முடிவு எடுக்கணும். செத்தாலும் நான் பண்ண மாட்டேன்னா இதெல்லாம் வெறி பிடிச்ச குணம். மிருகத்துக்கு கூட வெறி குறையுது, மனுஷன் மிருகத்தை விட மோசமா இருக்கிறான். அதெல்லாம் அநியாயம்னு வேதம் சொல்லுது, வெறி. அப்புறம் உதாசீனர். உதாசீனர்னா உறவை மதிக்காதவர்கள், உறவை முக்கியப்படுத்தாதவர்கள், நட்பை முக்கியப்படுத்தாதவர்கள், குடும்பத்தை முக்கியப்படுத்தாதவர்கள், தாய் தகப்பனை முக்கியப்படுத்தாதவர்கள், புருஷனை பெரிய முக்கியப்படுத்துறது கிடையாது, மதிக்கிறது இல்லை, மனைவியை முக்கியப்படுத்தாதவர்கள், உதாசீனப்படுத்துறது. உதாசீனா வெறும் உறவு மட்டும் இல்லைங்க, தெய்வத்தையும் முக்கியப்படுத்தாதவர்கள், அவர் வைத்த சித்தங்களை நோக்கங்களை முக்கியப்படுத்தாதவர்கள், அவர் நமக்கு சொல்லி இருக்கிற வெளிப்படுத்தி இருக்கிற உணர்த்தி இருக்கிற வழிகளை அதெல்லாம் அப்படின்ட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கிறது. அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க, யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. வேதம் சொல்லுது அதெல்லாம் அநியாயம், அதெல்லாம் அநியாயம். கொள்ளைக்காரர். கொள்ளைக்காரர்னா என்ன? பிறர் இவன் உழைச்சி சாப்பிட மாட்டான், பிறரை அடிச்சு அவங்ககிட்ட இருந்து பிடுங்கி சாப்பிடுவான், இதான் கொள்ளைக்காரன். திருடர் வேற, கொள்ளைக்காரர். கொள்ளைக்காரன் என்ன? தனக்கு நல்லா இருப்பான், வாட்ட சாட்டமா இருப்பான், உடம்புலாம் நல்லா வச்சிருப்பான்,
நல்லா இருப்பான், உடம்புல நல்லா தின்னுவான், நல்லா உடம்பு இருக்கும், உழைக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் உழைக்க மாட்டான். பிறரை மிரட்டுறதுக்கும் பிறர்கிட்ட இருந்து பிடுங்குறதுக்கும் தான் அவன் உடம்ப அப்படி வச்சிருக்கான். சொல்றாரு கொள்ளைக்காரர்கள் இவர்கள். படிங்க, கொள்ளைக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. இதுதான் ஃபேக்ட், இதுதான் நிஜம், இதுதான் உண்மை. அநியாயக்காரருக்கும் தேவனுடைய ராஜ்யத்துல இடம் இல்லை. ஏமாத்திக்காதீங்க. அநியாயக்காரன்னா யாருன்னு நான் சொல்றேன் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. அப்புறம் சொல்றாரு, இவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்துல தேவனுக்கும் இவர்களுக்கும் எந்த பங்கும் இல்லை. அப்போ கிரேக்க கொள்கை உண்மை தானே? மனுஷன் தீமையா இருக்கிறான், அப்ப தேவனுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை. தேவனுடைய ராஜ்யத்துல அவன் வருவதற்கு இடமே இல்லை, அவனால வர முடியாது. ஏன்னா அவன் தான் பாவியா இருக்கானே, அநியாயக்காரனா இருக்கானே, அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கிறானே. அப்ப அவன் எப்படி போய் தேவனுடைய ராஜ்யத்துல இருக்க முடியும்? கரெக்டா தானே சொல்றாரு? அன்னைக்கு அந்த கொள்கை பரவி கடந்த காலத்துல இந்த வாக்கியத்தை பிடிச்சிக்கிட்டு, அப்ப பவுல் நீங்க சொல்றது கரெக்ட் தானே, நீங்க என்ன சொல்றீங்களோ அது கரெக்ட் தானே அப்படின்னு ஏத்துக்க மாட்டாங்களா? யார் வேணாலும் பாருங்க, நாங்க காலத்துக்கு முன்னாடியே சொல்லி வச்சிருந்தோம், கிரேக்கர்கள் காலத்துக்கு முன்னாடியே சொல்லி இருந்தோம், பொருள் எல்லாம் தீமை, உடல் எல்லாம் தீமைன்னு சொல்லி வச்சிருக்கோம். நீங்க தான் இயேசு பரிசுத்தமான தேவன் மனுஷனா பிறந்தார், இந்த சரீரத்துல வாழ்ந்தாருன்னு நீங்க தான் சொல்றீங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தவரை கூட நாங்க என்ன பண்ணோம், பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சி கொண்டு போட்டோம். அது தப்புன்னு நாங்க நிரூபிச்சோம். நீங்களும் சொல்றீங்க தேவனுடைய ராஜ்யத்துல இந்த மாதிரி அநியாயம் பண்றவனுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி இருக்கிறீங்க. 11 உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். எல்லாரும் அந்த சிலர்ல இருந்திருக்கிறோம். பிறரை சொல்றதுக்கு முன்னாடி நீங்களும் நானும் கூட அப்படி இருந்திருக்கிறோம். நாமும் அதுல பங்குள்ளவர்களா இருந்திருக்கிறோம். ஒருவேளை சிலதை செய்யலைன்னா கூட பரவாயில்ல, சிலதை செய்யலைனாலும் செய்கிறவர்களோடு தொடர்புல இருந்திருக்கிறோம், நட்புல இருந்திருக்கிறோம். அப்படி செய்கிறவர்களோட ஃப்ரெண்டா இருந்திருக்கிறோம், நண்பர்களா இருந்திருக்கிறோம். அக்கிரமம் பண்றவர்கள, விபச்சாரம் பண்ணுகிறவர்கள, அவர்களோடலாம் நம்ம நெருங்கிய நண்பர்களா இருந்திருக்கிறோம். அவங்கள பாராட்டி இருக்கிறோம், அவங்களோட உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறோம். நீங்களும் நானும் கூட ஒரு வேலை அப்படி செயலும் காட்டி இருக்கிறோம், செயலையும் பண்ணியிருக்கிறோம். அதை தான் சொல்றேன். ஆயினும் 11வது வசனம், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்த மாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். அப்படிதான்பா இருந்தீங்க. நியாய தீர்ப்பு என்ன? தேவனுக்கும் அநியாயக்காரருக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா தேவன் நம்மை அப்படி விடுறது, அநியாயக்காரரா விடுறது இல்லை. நம்மை எடுத்து கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி நம்மை நீதிமான்கள் ஆக்குகிறார். யாரு நீதிமான்கள்? பாருங்க, நீதி என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் ரைட் என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. ரைட், நீதி அப்படின்ற வார்த்தை. நீதிமான்னா the one who stands right. எந்த குற்ற உணர்வும் தாழ்வு மனப்பான்மையும் இல்லாமல் தைரியமாய் நிற்கக்கூடியவன், அவன்தான் நீதிமான். எந்த தண்டனை பயமும் இல்லாமல், எந்த குற்ற உணர்வும் இல்லாமல், எந்த பயமும் இல்லாமல் நாம் தைரியமாய் நிற்க முடியும் என்றால் அது தேவன் இந்த அநியாயக்காரனாய் இருந்த நம்மை எடுத்து சுத்திகரித்து தூய்மையாக்கி அந்த பாவங்களற கழுவி நம்மை பரிசுத்தமாக்கி நம்மை நீதிமான்களா ஆக்கி இருக்கிறார். இப்ப நம்ம யாரு? அநியாயக்காரர் கிடையாது, நீதிமான்கள். எல்லாரும் சொல்லுங்க, நான் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களா இருக்கிறேன். சொல்லுங்க, நான் நீதிமானா இருக்கிறேன். அப்ப நம்ம நீதிமான். எப்படி நீதிமானானோ? நாம நம்மளை சுத்தம் பண்ணிக்கல, ஏன்னா நம்ம ஏற்கனவே அழுக்குல இருக்கிறோம். பிறர் நம்மை சுத்தப்படுத்த முடியாது, ஏன்னா அவங்களும் அழுக்குல இருக்கிறாங்க, அவங்களும் உளையான சேற்றுல இருக்கிறாங்க. நான் ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்துறதுக்கு எனக்கு அருகதையும் இல்லை, தகுதியும் கிடையாது. ஏன்னா நானும் உளையான சேற்றுல இருக்கிறேன்.
சரின்ட்டு நான் கொஞ்சம் இறக்கப்பட்டு ஒருத்தரை தூக்கி மேலே அனுப்பலான்னு பார்த்தா என் மேலே ஏறிக்கோன்னு சொல்லி என்னையே நான் கொடுத்தா அவர் எவ்வளவு உயரத்தில் ஏறுறாரோ அவ்வளவு வழிக்கு திரும்பவும் விழுந்துடுறார். நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய முடியாத விதத்தில் அநியாயமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், பாவிகளாக இருக்கிறோம். எங்கள் கரையை எங்களால் போக்கிக்க முடியாது. எங்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை, எங்களுக்கு ஒரு ரட்சிப்பு தேவை. எங்களை இந்த நிலைமையிலிருந்து விடுதலை பண்ணுவதற்கு, இந்த நிலைமையிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த அநியாயமான வாழ்க்கையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு எனக்கு ஒரு இரட்சகர் தேவை. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன பண்ணாரு? இந்த சரீரத்தால் நான் செய்த அந்த தவறுகளை மன்னித்து கழுவி என்னை தூய்மையாக்கி என்னை அவருக்கு முன்பாக தைரியமாக நிற்க பண்ணியிருக்கிறார். நான் அவருக்கு முன்பாக தைரியமாக நிற்கிறேன். ஆராதனை என்பது எக்ஸ்பீரியன்சிங் தட், அதை அனுபவிக்கிற ஒரு நேரம். அவருக்கு முன்ன கையை உயர்த்தி அவரை கம்பீரமாக பாடி அவரை சந்தோஷமாக நான் ஏன் பாடுறேன்? ஏன்னா எனக்குள்ள எந்த குற்ற உணர்வும் இல்லை, எனக்குள்ள எந்த தாழ்வு மனப்பான்மையும் இல்லை, எனக்குள்ள எந்த தண்டனை பயமும் இல்லை. என்னுடைய பயத்தை எல்லாம், என்னுடைய அவமானத்தை எல்லாம், என்னுடைய அசிங்கத்தை எல்லாம் அவர் கழுவி தூய்மையாக்கி இருக்கிறார். நான் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், நான் இன்னைக்கு ரைட் ஸ்டாண்ட்ல நிற்கிறேன். கடவுளோட கூட நான் நிற்கிறேன். அவருக்கு முன்பாக நிற்கிற தகுதி எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் நிற்க முடியும் என்னால. இருக்கிறீங்களா? இப்படி ஆக்கிட்டு தான் பவுல் சொல்றாரு, இந்த மாதிரி ஆயிருக்கிறோம், இந்த மாதிரி நடந்துருக்கு, அந்த கொள்கையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காதீங்க. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. உங்கள் சரீரமானது 19 உங்கள் சரீரமானது வெட்கக்கேடான, அவலட்சணமான, அசிங்கமான, வாயில கூட சொல்ல முடியாத கேவலமான இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருந்த இந்த சரீரத்தை, இந்த உடலை, இந்த வாழ்க்கையை, இந்த வீடை அவர் எடுத்து, அக்கிரமக்காரனுடைய குகை போல இருந்துச்சு இது, இந்த வாழ்க்கையை எடுத்து அழகாக்கி, அற்புதமாக்கி, பரிசுத்தமாக்கி, நீதியை கொடுத்து என்ன பண்ணிட்டாரு? நான் உனக்குள்ள வாசம் பண்ணுகிற வீடு நீ அப்படின்ற மனநிலையை கொடுத்து, இனிமே நீ உன்னுடையவன் இல்லை, உன்னுடையதுன்னு சொல்லி தானே இஷ்டத்துக்கு நீ வாழ்ந்த, உன்னுடையதுன்னு சொல்லி தானே நீ கண்ட மணிக்கலாம் விரும்பின, கண்டதெல்லாம் நீ செய்த. இனிமே நீ உன்னுடையவன் அல்ல. நீ யாரு? நீ பாருங்க 19ஆம் வசனம் கடைசி பகுதி. நீங்கள் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும். இனிமே நீங்க உங்களுடையவர்கள் அல்ல. அவர் விலை கொடுத்து வாங்கிட்டார், அவர் மீட்டு கொண்டார். இது அவருடைய வீடு. இதை நாம தார வாத்துட்டு உட்கார்ந்து இருந்தோம், இஷ்டத்துக்கு விட்டுட்டோம். கண்டதெல்லாம் இதை சொந்த கொண்டாடிடுச்சு. இந்த வீடை அக்கிரமம், அநியாயம், கெட்ட சிந்தை, கெட்ட செயல்கள், கெட்ட காரியங்கள் எல்லாம் இந்த வீட்டை எடுத்து அநியாயமா ஒரு அசிங்கமான வேலையெல்லாம் செஞ்சுக்கிடுச்சு. இந்த சரீரத்தை எடுத்து பயன்படுத்திடுச்சு. ஆனா இப்போ தேவன் வந்து வாசம் பண்ணி அவர் கழுவி சுத்திகரித்து இந்த வீட்டை என்னன்னு சொல்லிட்டாரு? இது என் வீடுன்ட்டார். இது அவர் வீடு. இந்த மனநிலையை உருவாக்குவதற்கு தான் பழைய ஏற்பாட்டில் ஒரு கூடாரத்தை கட்டி, அந்த கூடாரத்துக்கு வெளியில நிற்க வச்சு, அந்த கூடாரத்துக்குள்ள வருவதற்கு நிபந்தனைகளை போட்டு, அவர்களுக்கு ஒரு கட்டாயமான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து, தங்கள் பாவ நிலையை சுட்டி காட்ட, அவர் எவ்வளவு பரிசுத்தமானவர் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்த, அந்த பரிசுத்தமானவரோடு எப்படி ஒன்றாய் இணைந்து இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பதை காண்பிக்க தேவன் மேற்கொண்ட காரியங்கள் தான் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு காண்பித்த அந்த ஆசாரிப்பு கூடாரம், அந்த ஆலயம். இன்னைக்கு நீங்களும் நானும் தான் ஆலயம், நாம தான் அந்த ஆலயம். இதுக்குள்ள தேவன் வாசமா இருக்க. இப்படி வந்துட்டாலே கெத்து ஆயிடுதுல்ல. ஒரு பெரிய ஆள் வர்றார், உங்க வீட்டுக்கு வர்றாருன்னா, வீட்டில் சோஃபால இருந்து, டைனிங் டேபிள்ல இருந்து, தரையிலிருந்து எல்லாம் எப்படி கிடக்கும்? நம்ம வீடு வழக்கமா எப்படி கிடக்கும்? சொல்லாம ஒருத்தர் வந்தா எவ்வளவு இக்கட்டில் மாட்டிக்குவோம் தெரியுமா?
இருங்க இருங்க வரேன் 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 வரேன்ட்டு எல்லாம் வா 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 டக்கு டக்குன்னு எடு 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 எடுன்னு எடுத்துட்டு போய் அந்த பீரோவை திறந்து உள் அழுத்தி அது திறந்துக்கிட்டு வெளில வரும். அதுக்கு ஒரு முட்டு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு சேரை எடுத்துட்டு போய் அதை இடிச்சு தள்ளி வச்சு அவங்க போன பிறகு திறந்தவன வாய திறந்துக்கிட்டோம், அப்படியே கொட்டோம் பாருங்க. எல்லாம் எல்லாம் அங்கங்க கிடக்கும். டிவி ஆஃப் ஆக்கு, டிவி ஆஃப் ஆக்கு. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், டிவி ஆஃப் ஆக்கு, டிவி ஆஃப் ஆக்குன்னாங்க. டிவியில் படம் ஓடிட்டு இருக்குது, பாஸ்ட் வந்துருக்கிறாரு, டிவி ஆஃப் ஆக்கு ஆஃப் ஆக்குன்னு எங்கெங்கேயோ தேடுறாங்க. கடைசியில் பார்த்தா நான் ரிமோட் மேலே உட்காந்து இருந்துருக்கிறேன். தேடு தேடு தேடிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நான் பார்த்து என்னடா அது நம்மளை இடிக்குது ஏதோன்னு சொல்லி எடுத்து இதுவா பாருங்க என்ன பாருங்க. அப்புறம் ஐயா கொடுங்கய்யா ஆஃப் ஆகணும். யாரோ வராங்க உங்க வீட்டுக்குன்னா பா சபையில பல்லு காட்டுறதை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. சிலர்லாம் அப்படியே முறைச்ச மாதிரி உட்காந்துக்கிறீங்க, டைட்டா உட்காந்துருக்கிறீங்க. சிரிங்க, தப்பு இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களை பார்க்கறது. யாரோ வராங்க, வீடை சுத்தம் பண்ண மாட்டோம். ஒருவர் சொல்லிட்டாரு, இது உன் வீடு கிடையாது, இது என் வீடு. அப்போ என்றென்றைக்கும் இது சுத்தமாக தானே இருந்தாகணும். ஏன்னா சுத்தம் உள்ளவர் தானே வந்து வாசம் பண்றாரு. அப்ப அவர் இருக்கிறதுனால நான் ஒரு வித்தியாசத்தை எனக்குள்ளே உண்டாக்கி கொள்ள வேண்டும். இனிமே என் பேச்சு வித்தியாசமா இருக்கணும், என் செயல் வித்தியாசமா இருக்கணும், என் பார்வை வித்தியாசமா இருக்கணும். இது உடனே நடந்துராது, கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி பார்க்கணும். ஏன்னா உள்ள இருக்கிறவர் கண்டிப்பா கற்றுத்தருவார். ஏன்னா அவர் நல்ல மேய்ப்பர். வேதம் சொல்லுது, நீதியின் பாதையில் நம்மை நடத்துவார். நாம தான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்துட்டு இருக்கிறோம். ஆனா அவர் நம்ம எப்படி நடத்துவாரா? நீதியின் பாதையில நம்மளை நடத்துவார். கையை பிடிச்சிட்டார்ல, இந்த சரீரத்தை அவர் சொந்தமாக்கிக்கிட்டார்ல. அப்ப இந்த சரீரத்துக்குள்ள வாசம் பண்றது அவர் உண்மைன்னா இந்த சரீரத்தின் மூலமா அவர் மகிமைப்படுவதும் உண்மையா இருக்கும். அவர் இந்த சரீரத்தின் மூலமா உங்களை நல் கிரியைகள் உள்ளவர்களா, உங்களை நடத்த, உங்களை நீதியின் கிரியைகளை செய்யக்கூடியவர்களா, உங்களை கொண்டு நன்மைகளையும் பரிசுத்தத்தையும் நடப்பிக்க அவரால் முடியுமே. ஏன்னா உங்களை வெளியிலிருந்து ஒருத்தன் வந்து உங்களை அசுத்தமானவைகளை செய்ய தூண்டினான். ஏன்னா அவனால உள்ள வந்து வாசம் பண்ண முடியாது, அவன் வாசம் பண்ணுவதற்கான வீடு இது கிடையாது. அதனால அவன் வெளியிலிருந்து இச்சையெல்லாம் தூண்டி என்னென்னவோ பண்ணி உங்களை கவர் பண்ணி உங்களை இழுத்து சிக்க வச்சான், என்னென்னவோ பண்ணான். இப்போ உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அப்போ ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கணும்ல, அதையும் சொல்றார். 1 கொரிந்தியர் 6:12 எப்படி வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு? இந்த வித்தியாசம் உங்களுக்குள்ள இருக்கு, இதுதான் நிஜம், இதை புரிஞ்சுக்குங்க. இதுதான் நீங்க, திஸ் இஸ் யுவர் ஐடென்டிட்டி, இதுதான் உங்க அடையாளம். பாருங்க 6:12 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. இதான நிஜம். நீங்க என்ன வேணா பண்ணலாம், நீங்க என்ன வேணா செய்ய முடியும், எல்லாவற்றையும் செய்யறதுக்கு உங்களுக்கு அதிகாரம். நீங்க உங்க வாயில நீங்க என்ன வேணா பேசலாம், உங்க கை, உங்க உடல், உங்க வாழ்க்கை, நீங்க என்ன வேணா பண்ணலாம். இதுதான் உண்மை. கடவுள் அப்படியே கொடுத்துட்டார். இது உன்னுடையதுப்பா, இது உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தார். அப்படித்தானே கொடுத்தார். எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிரார். முன்னாடி நான் என்ன வேணா பண்ணுவேன், என்ன வேணா பேசுவேன், என்ன வேணா போட்டு தின்னுவேன், என்ன வேணா போட்டு மென்னுவேன், என்ன வேணா பார்ப்பேன், என்ன வேணா செய்வேன், என்னை யாரும் கேட்க அதிகாரம் கிடையாதுன்னு சொன்னேன். ஆனா இப்போ அதுதான் உண்மை. ஆனா எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. ஏன் தகுதியாயிராது? எனக்குள்ளே இருக்கிறவர் பரிசுத்தர். அதனால தான் எனக்கு தகுதி கிடையாது. என்னால செய்ய முடியும். இப்ப கூட இங்க இருந்து கிளம்பி போய் கண்ட மணிக்கு உங்களால வாழ முடியும், வாழலாம். அதை மட்டும் கேட்டீங்கன்னா நீங்க பாதி உண்மையை கேட்டீங்க. பாதி உண்மை பொய்க்கு சமம். முழு உண்மையும் கேளுங்க, எல்லாம் உங்களால செய்ய முடியும். அதுதான் உங்களுக்கு இருக்கிற சுதந்திரம். ஆனா அதுதான் நல்லதா, அதான் சரியா? இல்லை, எல்லாம் உங்களுக்கு தகுதியாய் இராது. எது என் தகுதி? நான் யாரு? எப்படிப்பட்டவர் எனக்குள்ள இருக்கிறார்? எப்படிப்பட்ட ஒரு
ஆளா என்னை மாத்தி இருக்கிறார். ஏற்கனவே அநியாயமா இருந்தேன், இப்ப என்னை அநியாயத்திலிருந்து மாத்தி நீதிமானா மாத்தி இருக்கிறார். இன்னும் நான் கண்டதை நீதிமானா இருந்துகிட்டு அதை செஞ்சா எப்படி இருக்கும்? அது தகுதி இருக்காது. அது நீதிமானுடைய செயல் கிடையாது. அது நான் நீதிமானா இல்லாத போது அதை செய்தேன்னா எனக்கு யாரும் என்னை பார்த்து கவலைப்பட போறதில்லை. நான் இப்ப நீதிமான், தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவன், நான் தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறேன். எனக்காக இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். என்னுடைய உள்ளத்துக்குள்ளே வந்து பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அப்போ நான் இப்படிப்பட்ட ஒரு தகுதியை உடையவனா இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் கிடையாது. எல்லாம் செய்ய முடியாது. எல்லா வம்புலையும் போய் மாட்டிக்காதீங்க. எல்லாரும் சாப்பிட்றாங்கன்னு சாப்பிடாதீங்க. எல்லாரும் செய்யறாங்கன்னு செய்யாதீங்க. ஏன்னா உங்களுடைய தகுதி அது கிடையாது. அது நம்முடைய தகுதி கிடையாது. அடுத்து சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாவற்றையும் நம்ம அனுபவிக்க முடியுங்க. ஆனா நான் ஒன்றிற்கும் அடிமை பட மாட்டேன். எல்லாத்துக்கும் நான் அடிமைப்பட தேவையில்லை. முன்னாடி அடிமையா இருந்தேன், கட்டாயமா நடத்தப்பட்டேன். என் பாக்கெட்ல இருந்து காசை எடுப்பேன், வலு கட்டாயமா நான் இதை செய்வேன். நான் அடிமையை போல இருந்தேன். அடிமையான ஒரு மனுஷன், ஒரு நாயை கட்டி இழுத்து தரன்னு இழுத்துக்கிட்டு போற மாதிரி என்னை பாவம் தரன்னு இழுத்துக்கிட்டு போச்சு. அசிங்கத்தை என்னை செய்ய வைத்தது. அலங்கோலமான வாழ்க்கையை என்னை வாழ தரன்னு இழுத்துட்டு போச்சு. வலு கட்டாயமா நிர்பந்தப்படுத்தப்பட்டேன். எனக்கு அதுல விருப்பம் இல்லைனாலும் நான் அதை செய்தேன். இதால என் குடும்பம் பாதிக்கப்படுது, என் வீடு இப்படி கிடக்குது, என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க, என் பேரு கெடுது. எனக்கு இதெல்லாம் தெரிந்தும் நான் இதெல்லாம் செய்தேன். ஆனா என்றைக்கு இயேசு என் உள்ளத்துல வந்தாரோ என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறார். இன்று நான் தெரிந்தெடுப்பேன் எதை செய்ய வேண்டும், எதை செய்ய மாட்டேன் என்று நான் தீர்மானிப்பேன். நான் தீர்மானிக்க முடியும், நீங்க தீர்மானிக்க முடியும். எதை செய்ய போறீங்க, எதை செய்ய மாட்டேன்றத நீங்க முடிவெடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை, அப்படிப்பட்ட ஒரு விடுதலை, அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இருக்கிறீங்களா? நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். தேவன் வாசம் பண்ற வீடு இது. இந்த வீடை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும்ல. நல்லா பார்த்துக்கணும். நல்லா பார்த்துக்குவீங்க நான் நம்புறேன். வர வருஷத்துல இன்னும் இந்த உடலால தேவனை மகிமைப்படுத்துவோம். இன்னும் வருகிற நாட்கள்ல எப்படியெல்லாம் இந்த சரீரத்துல கர்த்தருக்காக வாழ, கர்த்தருக்காக பிரியமா வாழ, கர்த்தருக்காக வைராக்கியமா வாழ, இந்த சரீரத்தின் மூலமா ஆண்டவர் இந்த வாயின் மூலமா, இந்த பார்வையின் மூலமா, இந்த செவிகள் மூலமா, இந்த உடல் மூலமா எப்படியெல்லாம் ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தலாம். இந்த கால்கள் மூலமா, இந்த கைகள் மூலமா. ஏன்னா அவர் வாசம் பண்ற வீடாச்சு. அவர் இருக்கிறாரே. அவர் இருக்கும்போது ஒரு பாத்திரம் விழுதுன்னு வச்சுங்க, உங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன், ஒரு பாத்திரம் விழுது, எப்படி நடந்துக்குவீங்க நீங்க? சில அப்பா அம்மாருங்களாம் இருப்பாங்க, போட்டோம், பார்வையே சொல்லும், போட்டோம், இரு வச்சுக்கிறேன், பல்ல கடிச்சிக்கிட்டு இருப்போம். அப்படிலாம் இருக்க தேவையில்லைங்க. ஒருவேளை தவறிட்டீங்க, சொதப்பிட்டீங்க, ஒருவேளை தோற்று போயிட்டீங்க, ஒருவேளை இந்த சரீரத்துல தடுமாறிட்டீங்க அப்படின்னா நீங்க தடுமாறினவர்களாகவே வாழணும்னு அவசியம் இல்லை. அப்படியே வாழணும்னு அவசியம் இல்லை. ஒரு தேவன் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? அவர் எங்கே கீழே விழுந்தோமோ அங்கே கை தூக்கி எடுக்கிறவர். அங்கே விழுந்த நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான். அவனை அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை அவனுக்கு கொடுத்துருக்கார், கிருபையை கொடுத்துருக்கார். நீங்க எங்கேயாவது சொதப்பிட்டீங்கன்னா விட்டு கொடுத்துறாதீங்க, அங்கிருந்து எழும்புங்கள். வேதம் சொல்லுது, ஒருவனுக்கு புத்தி தெளிந்து அவன் எழுந்து தகப்பன் வீட்டுக்கு போனான். தகப்பனை விட்டு தூரமா போனான். ஒரு காலத்துல புத்தி தெளிந்து எழும்பி தகப்பன் வீட்டுக்கு வந்தான். அப்படிதான் உங்களை மாத்திக்கங்க. உங்களால மாத்திக்க முடியும், நம்மளை மாத்திக்க முடியும். அந்த மாதிரி ஒரு தேவன் உள்ள இருக்கார். அவருக்கு இடம் கொடுங்கள். அவர்கிட்ட சொல்லுங்க, நான் ஏன் விழுந்தேன், நான் ஏன் இப்படி மாட்டிக்கிட்டேன், உமக்கு தெரியும் ஆண்டவரே, எனக்கு இதுல இருந்து விடுதலையை தாரும், என்னை மன்னியும், என்னை இதுல இருந்து காப்பாத்து ஆண்டவரே. என்ன ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து வாங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் வேதம் சொல்லுது, அவர் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்க வந்தார்.
அப்போ எந்த சிறையிலெல்லாம் நீங்க இருக்கிறீங்க, எதெல்லாம் உங்களை சங்கிலி மாதிரி கட்டி வச்சிருக்கிற மாதிரி நீங்க உணர்றீங்க, இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் அலையுங்கள். ஆண்டவரே எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே, இந்த காரியத்திலிருந்து எனக்கு ஜெயத்தை தாங்க, இந்த காரியத்தின் மூலமா உன் பேரை நான் கெடுத்துட்டு இருக்கிறேன், உன் பேரு இந்த காரியத்தின் மூலமா உன் நாமம் கெட்டு போறதை நான் நினைக்கிறேன், எண்ணி பார்க்கிறேன். ஆனா இனி என் வாழ்க்கை அப்படி இல்லை ஆண்டவரே, இந்த சரீரம் உமக்கு முன்பாக, இந்த உலகத்துக்கு முன்பாக சாட்சியா இருக்கும்படி என்னை நடத்த ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுக்கிறதுக்கு அவ்வளவு வல்லம் இருக்கு. when you give some submission, ஒப்பு கொடுத்தீங்க, when you submit yourselves, நாம தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அவ்வளவு அற்புதமான வேலை நடக்கும். ஜஸ்ட் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது அவ்வளவு வல்லமை இருக்கு அதுல. ஜெபத்துக்கெல்லாம் நீங்க பெரிய வல்லமையை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க நினைக்கிறேன் நான். ஏன்னா நீங்க ஒப்பு கொடுக்காததுனாலதான் உங்களுக்கு தெரியல. உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க, உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுங்க ஆண்டவர் கையில், உங்க பிள்ளைகள் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்கறதுனா என்ன? அவர் கையில டோட்டல் சரண்டர் ஆயிடுங்க. ஏன் ஆராதனை நேரத்தில் கை உயர்த்துறோம்? நிறைய கை உயர்த்துறதே கிடையாது. ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலன்னு அர்த்தம். கையை ஏன் உயர்த்துறோம் தெரியுமா? துப்பாக்கியை காட்டின உடனே அவன் கையை தூக்கி சரண்டர் ஆயிடுறானே, அதைத்தான் செய்யும். ஆண்டவருக்கு முன்பாக பயந்து நிற்கிறோம். ஆண்டவரே, நான் அல்ல, நான் இப்படி இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியுது, என்ன நான் அப்படியே உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். இதெல்லாம் தந்தவர் நீர், இதுக்கெல்லாம் பாத்திரர் நீர், இதுக்கெல்லாம் கனத்துக்கும் மகிமைக்கும் உரியவர் நீர். நீர் இல்லைன்னா நான் இல்லைன்றதை நான் உணர்றேன்னு சொல்லி என் 2 கரத்தையும் தூக்கி சரண்டர் ஆகிற ஆண்டவரே உம்மிடத்துல ஒப்பு கொடு. டாக்டர் கையில உடலை ஒப்பு கொடுத்தவங்களை பார்த்துருக்கிறீங்களா? டாக்டர் கையில முழுமையும் ஒப்பு கொடுத்த ஆட்களை பார்த்துருக்கிறீங்களா? நிர்வாணமா கொண்டு போயிடுவாங்க பாருங்க. நான் மயங்கி விழுந்துட்டேன், தூக்கிட்டு போயிட்டு டோட்டலா நான் விழிச்சு பார்க்கும் போது ஒரு பச்சை கலர் கோட்டு போட்டு விட்டுருக்குறாங்க, எல்லாத்தையும் கைட்டாங்க. டோட்டலா எடுத்துருவாங்க. டோட்டல் கண்ட்ரோல் அவங்க எடுத்துக்குவாங்க. ஏன் அவங்க டோட்டல் கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க தெரியுமா? அங்கிருந்து நீங்க போகும்போது சுகமா வீட்டுக்கு போகணுன்றதுக்காக. அதனால நீங்க எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி உங்க மூக்குல மயக்கத்தை கூட வச்சு கண்ணை மூடு, தூங்கு, உடலை என்கிட்ட கொடுத்துரு, எதுவும் பேசக்கூடாது. நீ என் முகத்துல இதெல்லாம் நடந்துச்சாங்க. ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் என்ன கொண்டு போறாங்க. ஒருத்தன் பெட்ஷீட் இப்படி போத்தினான் பாருங்க, எனக்கு பயம் வந்துடுச்சு. என்ன நடக்குது, ஏதோ செய்ய போறாங்க போல இருக்கு நம்மளன்னு. ஒருத்தன் பெட்ஷீட்டை பூண்டான் பாருங்க, பெட்ஷீட் அப்படியே சுருட்டி அவன் மூஞ்சிலே அடிச்சேன் பாருங்க. நான் என்ன பண்றேன், எங்க அம்மாவை கூப்பிடுறேன், அம்மா ஏதோ பண்றாங்க வந்து பாருங்க, கத்துறேன். ரொம்ப கத்துறாருன்ட்டு எடுத்து இப்படி வச்சு விட்டான். அவ்வளவுதான். எங்க போனேன்னு தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் கண்ணை மூடினது தான். அவ்வளவுதான், ஒப்பு கொடுத்துட்டாங்க. 4 நாள் தான் அவங்க கையில இருந்தேன். எத்தனை நாள் நான் இன்னைக்கு சுகமா இருக்கேன். ஒரு மனுஷன் கையில ஒப்பு கொடுக்கும் போதே இவ்வளவு மாற்றங்களை காண முடியும்னா, வல்லமை படைத்த சர்வ வல்லவர் கையில ஒப்பு கொடுத்து பாருங்க. சகலத்தையும் செய்ய வல்லவர் கையில ஒப்பு கொடுத்து பாருங்க. மனுஷரால் கூடாததெல்லாம் தேவனால் கூடும் சொல்ற அவர் கையில ஒப்பு கொடுத்து பாருங்க. அப்படி நான் எப்படி ஒப்பு கொடு? ஜஸ்ட் டெல் ஹிம். அவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நான் தருகிறேன், என்னை ஆளுகை செய்யும் ஆண்டவரே, என் நாவிலே ஆளுகை செய்யும், என் சிந்தை ஆளுகை செய்யும், என் பேச்சை ஆளுகை செய்யும், என் வாழ்க்கை ஆளுகை செய்யும் சொல்லி அவர் கையில ஒப்பு கொடுத்து பாருங்கள். அற்புதமானவர் அவர். உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார், உங்களை தலை குனிந்து போக விட மாட்டார், உங்களை எந்த இடத்திலும் உங்களை தோற்று போக விட மாட்டார். எங்கெல்லாம் தலை குனிந்தீங்களோ, எங்கெல்லாம் அவமானத்தை வெட்கத்தையும் அனுமதிச்சீங்களோ, அதே கண்களுக்கு முன்பாக உங்களை பரிசுத்தரா, நீதிமான்களா, உங்களை நல்ல கண்ணியமான வாழ்க்கை வாழக்கூடியவர்களா, உங்களை யோக்கியமானவர்களா உங்களை ஆண்டவரால் மாற்ற முடியும். எழும்பி நிற்போம், ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல். 2 கரங்களையும் உயர்த்துங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே
நான் தொற்று கொண்டிருந்தது போதும், என் மூலமாகவும் பேர் கெட்டது போதும், அவமானங்களும் நிந்தைகளும் அசுத்தங்களும் என் வாழ்க்கையில் இருந்தது போதும். சர்வ வல்லவருக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சகலத்தையும் செய்ய வல்லவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு களிமண்ணை போல ஒரு குயவன் கையில ஒப்பு கொடுப்பது போல என்னை கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் பயத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் தடுமாற்றங்களை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய தோல்விகளை கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், என் வெட்கத்தை அவமானத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் அவலட்சணங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், என் அசிங்கத்தை எல்லாம் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. உம்மால மட்டும்தான் என்னை சுகமாக்க முடியும் ஆண்டவரே. உம்மால மட்டும்தான் என்னை பரிசுத்தமாக்க முடியும் ஆண்டவரே. உம்மால் மாத்திரம்தான் என்னால சாட்சியா இருக்க முடியும் ஆண்டவரே. பலப்படுத்தும் அப்பா. பலவீனனாய் நிற்கிறேன், உம்முடைய பலன் பூரணமாய் என் வாழ்க்கையில விளங்கட்டும் ஆண்டவரே. என் சரீரத்திலே உமது நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. என்னுடைய வாழ்க்கையிலே நீர் ஒளி வீசுவீராக. என் வாழ்க்கையில ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும். தேவ ஆவியானவர் எனக்குள்ள இருந்து என்னை பலப்படுத்துவீராக. எங்களுக்குள்ள இருந்து பலப்படுத்தும் கர்த்தாவே. ஒவ்வொரு உள்ளத்திலும் நீர் குடிக்கொண்டு அந்த வீட்டை காப்பீராக, அந்த வாழ்க்கையை காப்பீராக. சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும் கர்த்தாவே. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே சாட்சியாய் நிற்கட்டும் கர்த்தாவே. உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் உம் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நாம் எல்லாரும் சொல்லுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். God bless you.